சிவமங்கலம். அதாவது இந்த எறும்பு முதல் யானை வரை இந்த இந்த தாவர சங்கமத்தில் எல்லாமே இந்த உணவு சங்கிலியில் பொருத்தப்பட்டிருக்கிறது. எல்லாமே அதெல்லாம் புல்லாகி பூடாய் புழுவாய் அப்படின்னு அதுல தொடர்ச்சியில அந்த ஆத்மா அதெல்லாம் பிறந்ததில் பலனா தரிக்கின்றது தான் இந்த மனித தேகமா இருக்கு. மனம் கொண்டு அறியப்படுவதனால் அவன் மனிதன் என ஆனான். மனப்பிரதானி மனிதன். ஆமா, இந்த மனதினுடைய ஆதாரம் அறமா இருக்கு. அறமா இருக்கு. அறம் தான் இறைவன். அறம் பேணினால் போதுமானது. அறம் செய்ய பழகு. அதான் ஆதி கொல்லியங்கிரியில அறப்பள்ளிச்சரம் மேவி அறம் வளர்த்தனாகி உடனமர் அறப்பள்ளிச்சரத்தார். அங்கதான் அறப்பள்ளி இருக்கு. நாம் பயில இருப்பது அறம் தான், மறந்துடக்கூடாது. இந்த அறத்தின் பெயரால அறம் இரு கூறுகளால் ஆக்கப்பட்டிருக்கிறது. சத்தியமும் தர்மமும் அதனுடைய கூறுகளா இருக்கு. ஆமா, இப்ப இந்த சத்தியம் தர்மம் இதனுடைய வடிவங்கள் தான் இறைவன். இறைவன் அப்படின்னா இதனுடைய மூல பொருளை போய் சென்று அடையும் பொழுது அங்க என்னத்தை போய் நம்ம அடைய போறோம் அப்படின்னா சத்தியத்தை தான் அடைய போறோம், தர்மத்தை தான் அடைய போறோம். நாம் வாழும் காலம் வரைக்கும் இந்த நிலைப்பாட்டை இவைகளை நாம் தக்க வைத்திருந்தால் போதுமானது. அறமும் தர்மமும் சத்தியமும் தர்மமும் காத்திருந்தால் போதுமானது. அவ்வளவுதான். நீ தனியா ஒரு இறைவனை வழிபடணுமா அப்படின்னா இந்த இறைவனை வழிபடுறதே இதற்கு தான். நீ சத்தியமயமாகவும் தர்மமயமாகவும் அற வடிவாகவும் நீ குறைந்தபட்ச பூத ஜீவ தயவோடு வாழ்வதற்கு தான் நம்ம வாழ்றோம். அப்ப நம்ம அதை எய்த வேண்டியவர்களா இருக்கிறோம். மறந்து விடாதீர்கள். இப்ப அதற்கு எத்தனையோ இந்த இறை வடிவங்கள் கொடுக்குறாங்க, இந்த தேவ ரூபங்கள் கொடுக்குறாங்க. எங்கெங்கோ எந்நாட்டில் தென்னாட்டில் சிவன் என்கிறேன், தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அந்த சராசரி ஞானம் தாண்டி அது கடந்து இறை சார்ந்த ஞானம் அதன் பெயரால தொழப்படுகிறது பல்வேறு விதங்களில். ஆனா அதனுடைய ஆதார பொருளா இருக்கிறது சத்தியமும் தர்மமும் தாங்கிறத மறந்துடக்கூடாது. எந்த இடத்துலயும் இதுல இருந்து விலகிடக்கூடாது. அப்ப நான் சத்தியனா அப்படின்னா நான் அசத்தியன். அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். நமக்குள்ளார அது ஊடுருவி இருக்கு. ஏன்னா நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்க இந்த சமூக கட்டமைப்பு நமக்கு அது என்ன சொல்லி கொடுத்துருக்குன்னா லாபத்தை சொல்லி கொடுத்துருக்கு, குறுக்கு வழியை சொல்லி கொடுத்துருக்கு, அதிர்ஷ்டத்தை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கு. இப்படி இதெல்லாம் சத்தியமான்னு கேட்டா சத்தியம் கிடையாது. அத்துடைய நிலை சத்திய நிலை அப்படின்னா அத்துலேயே இருக்கிறது. ஆமா, அது தன்னுடைய எல்லைக்குள்ளார வாழ்றது தர்மம். அடுத்தது நோக்குறது இல்லை. ஏன்னா இந்த உலகம் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிறதுங்கிறது, ஏன்னா நம்ம இயல்பாவே இச்சையிலிருந்து பிறந்த கொச்சை தான் மனிதன். இச்சையிலிருந்து இந்த ஞான நிலை எய்த வேண்டியவன். ஏன்னா இவன் ஆதாரமே இச்சை தான். இச்சைக்காக தான் வந்தவன் இவன். இச்சையினால் தான் பிறந்தவன். இவனுடைய ஆதாரமே இச்சை தான். உன்னுடைய ஆதாரமே ஆசை தான். உன்னுடைய ஆதாரமே பற்று தான். உன்னுடைய ஆதாரமே இச்சை தான். உனக்கு ஆசைப்பட தெரியும், பற்று வைக்க தெரியும், இச்சை வைக்க தெரியும். ஆசையளவு அவஸ்தையும், பற்றளவு பதட்டமும், இச்சை அளவு இம்சையும். அதுதான் இங்க விளைபொருள். ஒரு விதை ஒரு 100 ஆகுற மாதிரி நீ ஆசை விதைத்தால் அவஸ்தையை தான் அடைவார். பற்று வைத்தால் சத்தியமா பதட்டப்படுவ. நீ இச்சை வச்சா நீ இம்சையை தவிர்க்கவே முடியாது. விதைத்த அளவு விளைவது போல நீ அதில் ஆழ்ந்த அளவு உன்னை துன்பப்படுத்துகிறது. இதுதான் நிலைப்பாடு. நீ அன்பு இன்ப ஆனந்த இயல் நிலையில் நீ இவ்விதத்தில் தான் இருந்தாய். சித்த சுத்த சிசுவா இருக்கும் பொழுது அதெல்லாம் விடாது விடலை, பருவம், சக ஓட்டம், இந்த சமூக கட்டமைப்பு
இதுல நம்மையும் அறியாம நம்ம எல்லாத்தையும் பயின்று கொண்டே இருக்கிறோம். அதெல்லாம் நம்ம மனசுக்குள்ள வச்சிருக்கோம். பல பதிவுகளை நமக்குள்ளார வச்சிருக்கோம். இந்த கசடுகளில் இருந்தெல்லாம் நம்ம மீட்டெடுத்து கொள்ளுதல். 100% நிராசை பழகு, 100% ஆசை அகற்று. தான் அன்றே கூறினான் மூலம். ஆசையை அருமின், ஆசையை அருமின், ஈசனோடு ஆயினும் ஆசையை அருமின். ஆசை படப்பட ஆய்வரும் துன்பம், ஆசை விட விட இன்பம் தான். இவன் ஆசையே இன்பத்தின் மேல, ஆனா இன்பம் ஆசை விட விட கிட்டதா இருக்கு. இதெல்லாம் சொல்லி புரிய வைக்க முடியாது. இதெல்லாம் அணு அணுவா நமக்குள்ள ஊடுருவி இருக்கின்ற ஆசைகள். அவைகள் இருந்தெல்லாம் நம்ம மீட்டு எடுத்துக்கணும். இவ்வளவுதான். அந்த ஆசையற்ற நிலை அப்படின்றது தான் அந்த சத்தியம் தர்மம் பேணுபவர்கள். அவர்கள் ஆசையற்றவர்களாக, ஆசை விட்டு விலகினவர்களாக இருப்பாங்க. அதனால என் செல்வங்களுக்கு சொல்றது என்ன அப்படின்னா, நீங்கள் தொழுகின்ற எல்லா இறையும் சத்தியத்தினாலும் தர்மத்தினாலும் ஆனதுதான். சத்தியம் முதலில் வைத்தான், சிவத்து இரண்டாவது வைத்தான், சுந்தரம் என மூன்றாய் வைத்தான். சத்தியம் சிவம் சுந்தரம். இந்த சத்தியத்தை தாண்டி நீங்கள் இறைவனிடத்தில் ஒரு இறை பேறு பெற்றிடலான்னு நம்பாதீர்கள். 100% வாய்ப்பில்லை. இறைவனுடைய மன அமைச்சலுக்காக நான் வழிபட்டுக்கலாம், நினைச்சுக்கலாம் அப்படின்றதான தவிர, உனக்குள்ள இருக்கிற கேடு அகழணும், உனக்குள்ள இருக்கிற அந்த மனக்கதவு திறக்கணும், அங்க உள்ள இருக்கும் கேடுகள் விலகணும். அதற்கு அப்புறமேட்டுக்கு தான் நன்மை உனக்குள் நிறையும். அதனால அறம் பழகுங்கள், சத்திய தர்மத்தை காத்து வையுங்கள். நான் வேற எதையுமே காக்காது போனாலும் போதும். ஏன்னா இதற்குள்ளாரையே அடக்கும். ஏன்னா எந்த இறையும் என்னை வழிபடுன்னு சொல்லவே இல்லை. நீ உன்னுடைய மன ஒழுக்கத்தோடு, தனி மனித ஒழுக்கத்தோடு, எண்ண ஒழுக்கத்தோடு வாழ்ந்து முடித்துட்டா போதும். உன்னால என் குருநாதன் தான் சொல்லுவான், இந்த உலகத்திலேயே நம்ம செய்யற பெரிய நன்மை என்னன்னு தெரியுமா குமரா? சொல்லுங்க குருநாதா. எந்த ஜீவனுக்கும் சித்தத்தால், காணலால், சொல்லால், செயலால் கேடு செய்யாது இருக்கிறதே பெரிய நன்மைதான் அப்படின்னு சொல்லுவார். அதுதான் சொல்றேன். நம்ம அந்த கேடுகளை நம்மளுடைய எண்ணத்துல இருந்து, காணல இருந்து, சொல்லல இருந்து, செயல்ல இருந்து அகற்றிட்டு நம்ம ஒரு இயல்பா நீட்ட நிலை எழுதுவது தான், அதை பழகிறது தான். வேற ஒன்றும் கிடையாது. எல்லாம் உருவகப்படுத்திருக்காங்கன்னா அதெல்லாம் இங்க ஏன்னா தத்துவம் தெரிஞ்சுக்கணும். ஒன்றை தவிர ஒன்றுமே இல்லைங்க. ஒன்றை தவிர ஒன்றுமே இல்லை. எவன் ஒருவன் எல்லாவற்றிலும் என்னையும், என்னை எல்லாவற்றிலும் காண்கின்றானோ அவனுடைய காட்சி நின்று நான் மறைவதில்லை, அவனும் என் காட்சி நின்று மறைவதில்லை. அவன் உள்ளட்டு பொருளாய் நான் அங்கேயே ஆட்சி பெற்று இருக்கிறேன். எனக்கு அந்நியமானதே இல்லை கான் குமரா. அப்படின்னா அவனுக்கு அந்நியமானதே ஒண்ணு கிடையாது. ஒரு தேகத்துல எத்தனை உறுப்புகள், எத்தனை விதமா இருக்கு. அப்ப இந்த ஒன்றினுடைய அங்கங்களாதான் அது எல்லாமே சகலமும் இருக்குதே தவிர. அதனால அறம் பயிலுங்கள். சிவமங்கலம்.